வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேவர் மகன் படத்தில் நடிகை ரேவதிக்கு முன்னாடி நடித்த நடிகை யார், அந்த நடிகை ஏன் பாதியிலே விலகிட்டாங்க, இந்த காரணத்தை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1992 பரதனோட இயக்கத்தில் நடிகர் கமலஹாசனோட திரைக்கதையில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் உருவான படம் தான் தேவர் மகன்ற படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமலஹாசன், கௌதமி, ரேவதி, வடிவேலு, நாசர்னு சொல்லி இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க முக்கிய கதாபாத்திரத்தில். படம் வெளியாகி இத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே இன்றைக்கும் தமிழ் சினிமாவோட உச்சத்தில் வச்சு பார்க்குற ஒரு படம் தான் தேவர் மகன் படம்னே சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் கூட சொல்லலாம். வெறும் 7 நாட்களில் தேவர் மகனோட படத்தோட மொத்த கதையுமே நடிகர் கமலஹாசன் அவர்கள் எழுதி முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சினிமா படிக்கிறவங்களுக்கு தேவர் மகன் படம் ஒரு விக்கிபீடியான்னு கூட சொல்லலாம். இயக்குனர் மிஸ்கினோட பல பேட்டிகளில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த படத்தில் ஒவ்வொரு நடிகர்களுமே தங்களோட கதாபாத்திரத்தில் ரொம்பவே அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். அதே படத்தோட வெற்றிக்கு மற்றொரு முக்கிய காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பல பெருமைகளும் புகழும் வியப்புன்னு சொல்லி பெயர் போன மாஸ்டர் பீல் படமாக தான் தேவர் மகன் படம் இருந்த அந்த காலகட்டத்தில் பஞ்சவர்ணன்ற கதாபாத்திரம் இன்றைக்கும் பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாகவே இருக்குது. நடிகர் கமலஹாசனுக்கு ஜோடியாக பஞ்சவர்ண கதாபாத்திரத்தில் நடிகர் ரேவதியோட நடிப்பு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு நேர்த்தியான தன்னோட கதாபாத்திரத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் சேர்த்துருப்பாங்க நடிகை ரேவதி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இஞ்சி இடு பழகின்ற பாடலில் நடிகர் ரேவதியோட நடிப்பு அந்த கதாபாத்திரத்தை வேறு யாருமே இவ்வளோ கச்சிதமாக நடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு தோண வைக்கிற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகர் ரேவதி அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். ஆனால் தேவர் மகன் பஞ்சவர்ண கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர் ரேவதிக்கு முன்னாடியே தேர்வான நடிகை தான் நடிகை மீனா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த தகவல் தான் இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. தேவர் மகன் படத்தில் பஞ்சவர்ண கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல படக்குழுவில் தேர்வு செஞ்ச நடிகை தான் மீனா. அவங்கள வச்சு 4 நாள் படப்பிடிப்பையும் நடத்திட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்து பெண் கதாபாத்திரம் மீனாவுக்கு செட் ஆகாதனால, அவங்க ரொம்ப இளமையாக இருந்ததுனாலையும் அந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிவு செஞ்ச படக்குழு அவங்களுக்கு பதிலாக நடிகர் ரேவதியை நடிக்க வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவல் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். தேவர் மகன் படத்தை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே போல் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு மறக்காமல் தெரிவிங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.